கவியோகி மற்றும் மகரிஷி என்று போற்றப்படும் சிறந்த தமிழ் அறிஞர், கவிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரரான சுத்தானந்த பாரதியார் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் அறிந்து கொள்வதில் பெருமையடைகின்றோம். சுத்தானந்த பாரதியார் அவர்கள் 1897 வருடம் மே மாதம் 11ஆம் தேதி பிறந்துள்ளார். 1990 வருடம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். சுத்தானந்த பாரதியார் அவர்கள் ஆன்மீகம், இலக்கியம் மற்றும் சமூக சீர்திருத்தம் என பல துறைகளில் தடம் பதித்தவர். சுத்தானந்த பாரதியார் அவர்கள் சிவகங்கையில் ஜடாதர ஐயர் மற்றும் காமாட்சி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். சுமார் 250க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவரது மிக சிறந்த படைப்பாக பாரத சக்தி மகாகாவியம் கருதப்படுகிறது. இதற்காக தமிழக அரசின் முதல் மாமன்னன் ராஜராஜன் விருதை பெற்றார். திருக்குறளை அதே ஈரடி நடையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமை இவருக்கு உண்டு. சுத்தானந்த பாரதியார் அவர்கள் பாலபாரதி, சமாச போதினி, தொழிற்கல்வி, இயற்கை மற்றும் தமிழ் சுயராஜ்யா போன்ற இதழ்களை நடத்தியுள்ளார். சமயோகம் என்னும் புதிய யோகா முறையை உருவாக்கி பரப்பினார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நீண்ட காலம் மௌன விரதம் இருந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டார் சுத்தானந்த பாரதியார் அவர்கள். தமிழ் மட்டுமின்றி சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்களை இயற்றும் புலமை பெற்றிருந்தார். இத்தகைய புலமை வாய்ந்த சுத்தானந்த பாரதியார் அவர்களை பற்றிய சரித்திரத்தை அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.